ஒரு மனுஷன் வந்து போய் பேசினாலே வந்து மனசு துடிக்குமே. ஆனா ஒரு நல்ல மனசுள்ள ஆளு அவங்களோட கஷ்டத்தையும் தியாகத்தையும் மறைச்சு அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வந்து சைலண்டா வந்து நிக்கும்போது அதுதான் வந்து உண்மையான அன்பே. இதை எப்பதான் வந்து ரோஹிணி, விஜயா, மனோஜ் மாதிரி ஆளுங்க வந்து புரிஞ்சுக்க போறாங்களோ அப்படின்றது தெரியல. இவங்கள மாதிரி நிறைய பேர் இந்த பூமியில இருக்காங்க. இப்ப இந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியல்ல இப்ப பரபரப்பான கட்டத்தை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. மீனனால கிடைச்ச ரொம்ப பெரிய ஹோம் அப்ளையன்ஸ் ஆர்டர் வந்து ரோஹிணி வாய் கூசாம இவங்களே வந்து கஷ்டப்பட்டு வாங்கினது மாதிரி விஜயாட்ட வந்து நாடகம் ஆடுறாங்க. இதை பார்த்து ஸ்ருதி வந்து செம்மையா வந்து ஷாக்கிங்ல இருந்து உறைஞ்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. 40 லட்சம் ரூபாய் லாபம் சொன்ன உடனே விஜயா வந்து வாயடிச்சு போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பூ கொடுக்க வந்திருந்த மீனா வந்து வழக்கம் போல முகத்தில் அந்த சிரிப்பு கையில் வந்து மொத்தமாக நிறைஞ்ச பையில் வந்து வராங்க. மீனா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பூ கொடுக்க போனப்போ தான் அங்கே சாப்பிட வந்து 2 லேடிஸ் வந்து பூவோட அழகையும் வாசனையும் பார்த்து இவங்க தான் வந்து உங்கள் ஃப்ளவர் சப்ளையரா அப்படின்னு ஸ்ருதியில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பெருமையோட ஸ்ருதி ஆமா மீனா தான், ஒவ்வொரு பூலையும் அவங்களோட உழைப்பு இருக்குது அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ள ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போ மீனா வந்து ஃப்ரூட் பொக்கே பற்றி வந்து சொன்ன உடனே இன்னும் அது அதிகமாக வந்து இம்ப்ரெஸ் ஆன உடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பில்டர், இப்போ வந்து 250 and above வந்து வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டிட்டு இருக்கோம், அதுக்காக பூ சப்ளை பண்ணுற ஆர்டரை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நொடியில மீனாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து மிளறுது. கடைசியா வந்து அமௌண்ட் வர போராடுற அளவுக்கு இது ஒரு அம்மாவோட ஆசீர்வாதமா இல்ல கடவுள் கொடுத்த வாய்ப்பு மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த வீட்டுகளுக்கு எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸும் வந்து நாங்க தான் வந்து கொடுக்க போறோம். அதை பத்தி வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னனால என் பிரதர் இன் லா மனோஜ் வந்து அந்த கடை தான் வந்து வச்சிருக்காரு, அவருக்கு அந்த ஆர்டர் வந்து கொடுங்க அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. அவங்களும் சரி அந்த ஆர்டர் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மீனோட மனசு ஒரு நொடியில பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நெகிழ்ந்து போயிடுது. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவ்வளவு நாளா இந்த வீட்டுல வந்து சும்மா வாடுற மனோஜ் ரோஹிணி இதுல இருந்து நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்னு மீனா வந்து திங்க் பண்ணி தான் இந்த ஆர்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மனசு வந்து யாருக்குமே அவ்வளவு ஈஸியா வந்து வராது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலிகாலமா இருக்குது. ரியல் லைஃப்ல நிறைய பேர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாம தான் வந்து இருக்காங்க. மீனா வீட்டுக்கு வந்த உடனே முத்துட்டு வந்து இவங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஆர்டர் பூ ஆர்டர் பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே முத்து வந்து சவாரிக்கு போனதுக்கு அப்புறமா அங்க தனியா இருந்த மீனாட்ட பேச வந்த ரோஹிணிட்ட ஹோம் அப்ளையன்ஸ் ஆர்டர் பத்தி எல்லாமே மீனா வந்து சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணி வந்து ரொம்ப குஷியாகிறாங்க. முகத்துல ஒரு சிரிப்பு ஒன்று மிளருது. ஆனா அது வந்து நன்றிக்கான சிரிப்பு கிடையாது, சூழ்ச்சி சிரிப்பு தான். மீனாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்டும் பண்றாங்க. மீனா நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த பெரிய ஆர்டர் பத்தி வேற யார்ட்டையுமே வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி மீனாட்ட வந்து சொல்றாங்க. அந்த ஆர்டர் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி விஜய்ட்ட வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வந்து சொல்றா. ரோஹிணி இந்த மாதிரி சொன்ன உடனே மீனா வந்து ஒரு நொடி வந்து இப்படி வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவங்களோட மனசு இருக்கே எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் வந்து நினைக்கிற மனசு தான். அதுக்கு மீனாவும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது நடந்தா போதும் அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி வந்து அந்த பில்டரை மீட் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கையோட வந்து மனோஜ் வந்து பார்க்க போறாங்க. மனோஜ் நம்ம கடைக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு, நானே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் விஜயாட்ட ஒரு சாரி ஒன்று கொடுக்குறான். அந்த சமயத்துல விஜயா வந்து பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச பெருமையா இருக்கிற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு ரோஹிணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் தான் இதை வந்து கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாடகம் ஆடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்டர் கிடைச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அந்த ஆர்டர் வந்து இவங்களே வந்து கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி ரோஹிணி ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. இதை பார்த்து ஸ்ருதி எப்படி வாய் கூசாம போய் சொல்றாங்க பாருங்க மீனா அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா விடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நன்மை நடந்தா போதும் அப்படின்னு மீனா வந்து சொன்ன உடனே அந்த ஒரு வரியில பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு எவ்வளவு பெருசு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அந்த ஆர்டரை பத்தி மனோஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த ஆர்டர் மூலமா 40 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்றான். அதை கேட்டு விஜய் வந்து வாயடிச்சு போயிடுறாங்க. விஜய் மனசுல ஒரே நிம்மதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மருமக ரோஹிணி வந்து நல்ல பிசினஸ் பண்றா போல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் பக்கத்துல நிக்கிற ஸ்ருதியோட கண் வந்து செவந்து போயிடுது. இவங்க எவ்வளவு நாணம் இல்லாம போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள கொதிக்கிறா. அங்க மீனா பாத்தீங்கன்னா அமைதியா அவங்க வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணி வந்து இந்த ஆர்டரை யூஸ் பண்ணி மனோஜ் வந்து இவங்களுக்கு தேவைப்படுற 2 லட்சத்தை வாங்கி ஸ்ருதியோட அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. இதுதான் வந்து அயோனியா இருக்கு. ஒரு நல்ல செயல் ஒரு பொய்யின் மூலமா வந்து போயிடுது. மீனா மட்டும் அந்த உண்மையை வந்து வெளியில சொல்லாம சைலண்டா வந்து இருக்காங்க. அந்த மௌனத்துல தான் ஒரு பெரிய தியாகமே வந்து இருக்குது. இத்தனை பித்தலாட்டங்களுக்கு பின்னாடி மீனா தான் வந்து இருக்காங்க அப்படின்றது, இந்த தியாகத்தை வந்து விஜயாக்கு வந்து தெரியுமா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தான் நம்ம பார்க்க போறோம். மீனா செஞ்ச நல்லது வந்து யாருக்குமே வந்து தெரியாம போயிடும். ஆனா கடவுள் அவங்களோட கண்ணீரை வந்து பார்க்காம இருப்பாரா என்ன? மீனாவோட தியாகம், ரோஹிணியோட சூழ்ச்சி, இதுல இருந்து யார் ஜெயிக்க போறாங்க, யாரோட உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது, இனி வர எபிசோட்ல நமக்கு எல்லாமே தெரிய வரும். மீனாவோட தியாகம் விஜயாட்ட வந்து வெளிச்சத்துக்கு வருமா, இல்ல ரோஹிணி போட்ட நாடகம் அவளையே வந்து திருப்பி அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு புது டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரப்போகுது. இப்போ நீங்க சொல்லுங்க, ரோஹிணி மாதிரி பொய்யா நடிக்கிற ஒருத்தி முன்னேறுவாங்களா, இல்ல மீனா மாதிரி மௌனமா இருக்கிறவங்களோட உண்மைதான் வெல்லுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அரேபியன் அணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.